எஸ்பிஐ கிளர்க் உடைய ரிசல்ட் உடைய லிங்கையும், ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் உடைய ஸ்கோர் கார்ட் லிங்கையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது பேக் எண்ட் லிங்க் அப்படின்ட்டு டெலகிராம் குரூப்ல சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இது உண்மையா சார்? அண்ட் எஸ்பிஐ சிபிஓ நோட்டிஃபிகேஷன்ல 2000 வேகன்சிஸ் வந்திருக்கு. இதனால எஸ்பிஐ பிஓ வேகன்சிஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குமா? அண்ட் இதுல ஏஜ் லிமிட், அதாவது ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதுல சேஞ்சஸ் இருக்கு. அப்போ எஸ்பிஐ பிஓலயும் இதுதான் இருக்குமா? இத பத்தி கம்ப்ளீட் அனாலிசிஸ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நவீன் சாரும், டிஎன் பேக்கர்ஸ் ஏகவும் சேர்ந்து எடுக்கக்கூடிய நம்ம மெயின்ஸ் பேட்ச் டிஎன் பேக்கர்ஸ் அகாடமி ஆப் அண்ட் வெப்சைட்ல இந்த பேட்சஸ் போய்க்கிட்டு இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரிப்பப்ளிக் டே முன்னிட்டு ஒரு டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்திருந்தோம். 25% டிஸ்கவுண்ட். ஏகே10 அப்படின்னா ரிப்பப்ளிக் அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கவுண்ட்ட சீக்கிரமா தூக்கி விட்டுருவேன். 26லேருந்து இன்னைக்கு 28 வர டிஸ்கவுண்ட் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் நான் அந்த டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் எடுத்து விட்டுருவேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆப் வெப்சைட் உடைய லிங்க்க நான் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். டெமோ இன்ட்ரோ வீடியோவ பாருங்க. அண்ட் கிளாஸஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். பிப்ரவரிலேருந்து இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிரும். சரி, வாங்க கன்டென்ட்க்குள்ள போயிடலாம். இத கன்டென்ட்க்குள்ள போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல ஆர்பிஐ அசிஸ்டன்ட் வராது இப்போதைக்கு அப்படின்னு ஏற்கனவே சொன்னது ஏன் சார் சொல்றீங்கன்னு கேட்டீங்க. அதாவது இப்ப பாருங்க எஸ்பிஐ கிளர்க்க பத்தி ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். ரிசல்ட் வந்து இந்த மாசம் வரப்போகுது. ஆனா எந்த டேட்ன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த மாசம் வந்துரும்னு சொல்லியிருந்தேன்ல. பட் இந்த மாரி அடிக்கடி லிங்க் ஷேர் பண்றது, இல்ல ஸ்கிரீன்ஷாட்ட ஷேர் பண்றதுனால ஆஸ்பிரண்ட்ஸ் பேனிக் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி குடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம ஒரு சில நேரங்களில் ஏற்கனவே பேசின கன்டென்ட்ட பேச வேண்டிய சிச்சுவேஷன். அதற்காக தான் அந்த வீடியோல பேசியிருந்தேன். நான் முடிஞ்ச வரை அந்த மாரி கட் பண்ணிடுறேன். இனிமேலு தவிர்க்க பார்க்குறேன். எது எது அதிகமா ரிப்பீட்டடிவா வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு, இது ரிப்பீட்டடிவா இருந்தாலும் இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயம். அதனால சொல்லிடுறேன். எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட் உடைய லிங்க் அது வந்து இந்த மாரி எப்பவுமே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி சர்க்குலேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா என்ன ஒண்ணுன்னா, இந்த ரிசல்ட் வந்து இந்த லிங்க் வந்து 2 டூ 3 டேஸ் சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபைனலா ஒரு ரிசல்ட் வரும். நான் ஒரு நாள் நைட் 2 மணி வரை உட்காந்து முழிச்சுக்கிட்டு இருந்து ரிசல்ட் பா பா வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 3 நாள் கழிச்சு தான் அது வந்து அந்த ரிசல்ட் வந்துச்சு. அது உண்மையான பேக் எண்ட் லிங்க் தான். பட் ஆனா அவங்க ரிசல்ட்ட எப்போ அப்லோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உண்மையிலே யாருக்குமே தெரியாது. அந்த லிங்க ஜெனரேட் பண்ணி விட்டுட்டு பொறுமையா சில நேரங்கள்ல அப்லோட் பண்ணுவாங்க. ஒரு சில நேரங்கள்ல அன்னைக்கு ஈவினிங்கே கூட வந்திருக்கு. சில நேரங்களில் 2, 3 நாள் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த 2, 3 நாள்ல எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம போயி அந்த எக்ஸாம் உதவாங்குன காலங்கள்லாம் நடந்திருக்கு. 2020ஸ்ல 21, 22 அந்த டைம்ல இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நானு. ஓகேங்களா? நான் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இப்பயும் நீங்க நெறைய பேர் பண்ணுவீங்க. ஒன்ஸ் இத பார்த்த உடனே நீங்க யாரெல்லாம் எக்ஸாம் நல்லா பண்ணலையோ, இல்ல சுமாரா பண்ணியிருக்கீங்க. பாஸ் ஆவீங்க, பாஸ் ஆக மாட்டேன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாரி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கெல்லாம் தூக்கம் வராது. என்னென்னமோ நடக்கும். ஓகேங்களா? பேனிக்கா இருக்கும். பதற்றமா இருக்கும் சில பேருக்கு. அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றது கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். எஸ்பிஐ கிளர்க்கே வந்து பார்த்தீங்க எஸ்பிஐ ரிசல்ட்ஸே வந்து எப்பவுமே அப்படிதான் இருக்கும் சில நேரங்களில். அடுத்து ஒண்ணு பண்டிகையா இருக்கும். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேற எக்ஸாம்ஸா இருக்கும். அதுக்கு முன்னாடி இது மாரி நடக்கும். இப்ப இன்டர்வியூ போயிட்டுருக்கு. எக்ஸாம்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி இது நடக்கிறதுனால, இந்த பேக் எண்ட் லிங்க் சர்க்குலேட் ஆகுறதுனால, நீங்க மென்டலி கொஞ்சம் டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. இதனால ஆர்ஆர்பிக்கு இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும். தயவு செஞ்சு நீங்க அந்த ரிசல்ட் வரும். வரும்போது வெயிட் பண்ணி பாருங்க. வந்த உடனே நம்ம டிஎன் பேங்கர்ஸ் சேனல்ல அப்லோட் பண்ணிருவோம். அண்ட் நம்ம டெலகிராம் குரூப்லயும் அப்லோட் பண்ணிருவோம். சரிங்களா? இது லிங்க் தான். பட் இது ட்ரூ அப்படிங்கிறத தாண்டி, இது உங்களுக்கு விரிக்கப்பட்ட ஒரு ட்ராப். இதுல நீங்க விழுந்தீங்க அப்படின்னா, அடுத்த வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா உத வாங்குவீங்க. இந்த ட்ராப்ல விழுந்துறாதீங்க. அடுத்து நம்ம ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் உடைய ஸ்கோர் கார்ட் லிங்க், பேக் எண்ட் லிங்க் வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இன்னைக்குள்ள வர வாய்ப்பு கம்மி தான். வந்தாலும் ஆச்சரியப்படல. ஏன்னா இன்னும் டைம் இருக்கு. நாளைக்கு இந்த ஸ்கோர் கார்ட் அப்டேட் ஆயிரும். இதனால 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இதுக்கெல்லாம் அவ்வளோ ஈகரா நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். மேபி நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணாததுக்கான காரணம் என்ன? என்ன சப்ஜெக்ட்ல சொதப்புனீங்க? அக்யூரசி போச்சா? இல்ல அட்டெம்ப்ட் பத்தலையா? என்ன பத்தல அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்றதுக்காக மட்டும் இந்த ஆர்ஆர்பி பிஓ மெயின் ஸ்கோர் கார்ட் லிங்க் உங்களுக்கு யூஸ் ஆகும். மத்தபடி இதுல வரக்கூடிய ஸ்கோர வச்சு நீங்க அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு எதுக்குமே அப்பியர் ஆக முடியாது. எல்லாம் வேஸ்ட் தான். வேஸ்ட். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ் பண்ண பக்காவா இருக்கும். அதுக்காக நீங்க மத்த எக்ஸாமுக்கு படிக்காம அப்படியே பீதியோட எப்போ வரும் வெயிட் பண்ற அளவுக்கெல்லாம் இது ஒர்த் கிடையாது. ரிசல்ட் அது ஸ்கோர் கார்டு எப்பயோ வந்துட்டு போட்டும். அச்சவன் அப்படின்ட்டு ஒதுக்கி விட்டுருங்க. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றதே தப்புன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? நீங்க ஆல்ரெடி அவுட் ஆன கிளியர் ஆகாத ஒரு எக்ஸாம் உடைய ஸ்கோர் கார்டு லிங்க் யாரும் வெயிட் பண்ண வேண்டாம். இது அவ்வளோ ஒர்த் கிடையாது. சரி, முக்கியமான மெயினான கன்டென்ட்க்குள்ள வரலாம். எஸ்பிஐ சிபிஓடைய நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிருக்கு. 2000 வேகன்ஸிஸ்க்கு மேல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 165 வேகன்ஸிஸ்ன்னு நெனைக்கிறேன். ரைட்டு. இதுல ஏஜ் எலிஜிபிலிட்டில ஒரு செக் வச்சிருக்காங்களே. நீங்க எஸ்பிஐ பிஓனாலே ஏப்ரல் 1 தான் ஏஜ் கட் ஆஃப் வைப்பாங்க. இதுல என்னமோ டிசம்பர் வச்சிருக்காங்களே. என்ன கதை சார்? அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் டிலேட வந்தா என்னுடைய டேட் ஆஃப் பர்த் அடி வாங்குதே. எனக்கு ஏஜ் கட் ஆஃப் வருமா? ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன? இது எல்லாத்தையும் பார்த்துடலாமா?
அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம மெயின்ஸ் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணாதவங்க ஆஸ்பிரண்டா இருந்தா ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா AK10 அப்படி இல்லைனா ரிபப்ளிக் அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ உங்களுடைய இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் 2 நோட்டிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்கேன். 2023 நோட்டிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்த நோட்டிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்கேன். இதை பாருங்க. எந்த மாசத்துல நோட்டிஃபிகேஷன் வந்துச்சோ, அந்த மாசத்தோடைய ஃபர்ஸ்ட் டேட்ட வைக்கிறதுக்காக, இவங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாசத்தோடைய லாஸ்ட் டேட்ட இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தான் இப்பயும் வந்திருக்கு. ஆனா, பிஓ கிளர்க் அப்படிங்கிறது அப்படி கிடையாது உங்களுக்கு. ஏப்ரல் 1 இன்னைக்கே நோட்டிஃபிகேஷன் வந்தா கூட ஏப்ரல் 1 2025ன்னு தான் வைப்பாங்க. 26ன்னு வைக்க மாட்டாங்க. சரிங்க சார். ஏப்ரல் 2ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா, ஏப்ரல் 1ன்னு வச்சுருவாங்க. புரியுதுங்களா? இதுதான் எஸ்பிஐயோட ட்ரெண்ட். பிஓ கிளர்க்குக்கு அந்த மாதிரி எல்பிஓ எக்ஸாம் என்று அழைக்கக்கூடிய சிபிஓ எக்ஸாம். இது 2ம் ஒண்ணு தான். பட் வெவ்வேறு பேர்ல மாறு வேஷம் போட்டு வருவாங்க. ஓகேங்களா? இத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் எல்பிஓ கொண்டு வந்தாங்க. இத பாருங்க. அப்போ இங்க டிசம்பர்ன்னு கொண்டு குடுத்திருக்கிறதுனால ஐபிபிஎஸ் பிஓலயோ, எஸ்பிஐ கிளர்க்லயோ எந்த மாசம் நோட்டிஃபிகேஷன் வருதோ அத வைக்க மாட்டாங்க. எந்த மாசம் நோட்டிஃபிகேஷன்ன்றது அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு முன்னாடியா, ஃபினான்ஷியல் இயருக்கு ஆஃப்டரா? பிஃபோர் ஏப்ரலா, ஆஃப்டர் ஏப்ரலா? அதுதான் கான்செப்ட். பிஓ கிளர்க்குக்கு. எல்பிஓ அப்படிங்கிறது எந்த மாசம் நோட்டிஃபிகேஷன் வருது? அதோடைய ஃபர்ஸ்ட் டேட்ட போடுங்க. அதுக்கு முன்னாடி நாள். ஓகேங்களா? ஸோ இந்த மாசம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா? ஜனவரி 1 எலிஜிபிள். அதுக்கு முன்னாடி நாள் 31 அத தூக்கு அப்படின்னு தூக்கி விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அண்ட் ஏஜ் எலிஜிபிலிட்டி பொறுத்தவரை உங்களுக்கு 30 வரை இருக்கு. ஜெனரல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது எப்படி பிஓவோ அப்படியே தான் 33 ஃபார் ஓபிசி, 35 ஃபார் எஸ்சி, எஸ்டி 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரை உங்களுக்கு ஆப்டிடியூட் அப்படிங்கிறது இதில் இருக்காது. அதுக்கு பதிலாக பேங்கிங் நாலேஜை கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு இல்லைனா ஃபைனான்ஸ் கம்பெனிலையோ, பப்ளிக் செக்டர்லையோ 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் உங்களுக்கு. கண்டிப்பாக ஆஃபீஸர் கிரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கும். இதோடைய சேலரி அலோவன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக பிஓ லெவலில் இதோடைய சேலரி அலோவன்ஸ் எல்லாம் இருக்கும். லோக்கலில் தான் வேலை, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வேலை. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டுக்கு என்ன வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தா 165 தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி சேர்ந்து. புரிஞ்சுதுங்களா? இன்னொரு டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. எஸ்பிஐ பிஓ வேகன்சி இதனால அடி வாங்குமா, ஆகாதா அப்படிங்கிற டவுட். அதை பற்றி இப்போ பேசலாமா? ஓகே. எஸ்பிஐ இப்போ என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, இவ சென்னையில் இல்லை ஒரு இப்போ எங்கள் ஊர் மாரண்டல்லி, தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் மாரண்டல்லி. இந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒரு நார்த் இந்தியன்ஸை வச்சு பிளேஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, டெக்னிக்கல் இஷ்யூஸ் அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வருது. அப்போ பெட்டர் நம்ம இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆஃபீஸர்ஸே ஒரு சில ரோலுக்கெல்லாம் நம்ம பிளேஸ் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி முக்கியமாக பிஸ்னஸ் அதிகமாக நடக்கக்கூடிய இடங்களுக்கு இது நடக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் ப்ராசஸ் வேகமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லோக்கல் இருக்கவங்களை ஜாபுக்கு அப்பாயின்ட் பண்ணுறதுக்காக சிபிஓ அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அது கண்டினியூ ஆனதுலேருந்து பிஓ வேகன்சிஸ் 2000 இருந்தது. இப்போ வந்து 500, 600, 500, 600, 500, 600 ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வேகன்சிஸ் இந்த ட்ரெண்டில் போகும்போது அவங்க லோக்கல் பேங்க் ஆஃபீஸரை விரும்புறதுனால பிஓ உடைய வேகன்சிஸ் குறைவாக இருக்குது. பட் கிளர்க்கு வேகன்சி உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னு நினச்சா, எஸ்பிஐ பிஓ ஆகணும்னு நினச்சா காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். அதற்கான ப்ரிப்ரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பா பாஸ் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். இப்போவே அதோடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க. நம்ம மெயின்ஸ் பேட்சை முக்கியமா எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓல ஆப்டி ரீசனிங்கை நாங்க உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம யூடியூப் சேனல்ல முடிஞ்சா கொண்டு வரோம். பட் எங்களுடைய பிரைமரி டார்கெட் ஆப்டி அண்ட் ரீசனிங்கை நாங்க டெலிவர் பண்ணணும். வினம் சார் ஆப்டி அவருக்கு தெரிஞ்சது. அவருடைய பிஓ, எஸ்பிஐ பிஓ ஸ்கோர் கார்டை பார்க்காதவங்க நான் மேபி ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். பயங்கரமான ஸ்கோர் எடுத்திருப்பாரு. ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர் மற்ற ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்லாம். இது இவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணாதனால இவர் ஃபைனல் செலெக்ஷன் வரல. மெயின்ஸ் ஸ்கோர் கார்டில் அவருடைய மெயின்ஸ் மார்க்கை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மிரண்டுருவீங்க. அவருடைய அப்ரோச்சஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கோர்ஸில் கொடுத்துருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண தான் இந்த எஸ்பிபிஓ கரெக்ட் பண்ண முடியும். சரி சார். அப்போ இது ஒரு ரிஸ்க் இருக்குது. என்னால் ஒரு ஆஃபீஸராக ஆகவே முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஐபிபிஎஸ் பிஓ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்குது. அது ரொம்ப ஈஸி எக்ஸாம் கிராக் பண்ணுறது அப்படிங்கிறது. வேகன்சிஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸின்னு சொல்ல முடியாது. ஹை லெவல் சம்ஸை மெயின்ஸ் லெவல் முக்கியமாக இந்த பேட்சோடைய நோக்கமே அதுதான். நீங்கள் மெயின்ஸ் லெவல் சம்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஐபிபிஎஸ் பிஓவை ஷூர் ஷாட்டாக அடிக்கலாம். செக்ஷனல் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணால் போதும். ஆப்டி, ரீசனிங் அண்டு டிஸ்கிரிப்டிவ், இங்கிலீஷ், சிஏ இதுதான் சப்ஜெக்ட். இதில் ஆப்டி ரீசனிங்கில் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை உங்களுக்காக இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருவோம். மற்றபடி கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ், டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எஃபர்ட் போடுறதுல இருக்குது. சரிங்களா? பட் எல்லாரும் ஸ்ட்ரகிள் ஆகிறது ஆப்டி ரீசனிங்கில் அப்படிங்கிற காரணத்தினால் அதற்காக நம்ம இந்த மெயின்ஸ் பேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ
பேட்ச பெர்ஃபெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எய்தர் எஸ்பிஐ பிஓ ஆர் ஐபிபிஎஸ் பிஓ ஆயிடுவீங்க. சார் எனக்கு ஆஃபீசர் வேண்டாம் அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் டார்கெட் பண்ணுங்க. ஆர்ஆர்பி பிஓ ஆஃபீசர் லெவல் எக்ஸாமா இருந்தாலும் எக்ஸாமும் ஈஸி. போஸ்டிங்கும் எஸ்பிஐ பிஓ அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கமிட்மெண்ட்டோ, ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்ல வேற ஸ்டேட்ல போஸ்டிங் போட்டுருவாங்கன்ற பயம் உங்களுக்கு கிடையாது. லைஃப் லாங் தமிழ்நாட்டுல இருக்கலாம். ஆர்ஆர்பி பிஓ. ஸோ அதெல்லாம் ஒரு லெவல்ல வச்சுக்கோங்க. எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் மட்டும் தனி லெவல்ல வச்சுக்கோங்க. ஆர்பிஐ கிரேட் பியும் அதில சேர்த்துக்கோங்க. இது 3 எக்ஸாம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி ஹை லெவல் சம்ஸ நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியது தான். வேகன்ஸீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா எஸ்பிஐ பிஓல இந்த டைம் நாம கம்மியா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாற்றத்த சந்திக்க வேண்டாம். கம்மியா வரும். அப்போ அதுக்கு நீங்க காம்படிஷன்ல பீட் பண்ணணும்னா, உங்களுடைய லெவல இன்கிரீஸ் பண்ணணும். அத இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. அந்த ரிப்பிட்டேட்டிவ் கன்டென்ட்ட நான் வராம பார்த்துக்கிறேன். பட் ஒரு சில விஷயங்கள நம்மளால அவாய்ட் பண்ண முடியாத ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க எஸ்பிஐ கிளர்க் லிங்க் என்னால அவாய்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, அத பத்தி நெறைய பேர் புலம்பிட்டு இருப்பாங்க இப்ப. ஸோ நம்ம அதுக்கான ஒரு கிளாரிட்டி குடுத்துட்டா, அவங்க அடுத்த வேலைய சில பேராச்சு அட்லீஸ்ட் சில பேராச்சும் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. 2, 3 நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரும். இப்பயே உட்காந்து வெப்சைட்ல எஸ்பிஐ கரியர்ல போய் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.